நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாரதிதாசனின் குடும்ப விளக்குக்கு பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. மிகவும் எளிமையான பகுதி. இனி அந்த பகுதியை காண்போம். கணவன், மனைவி, மகன், மகள் ஆகியோரை கொண்ட ஒரு குடும்பமானது விருந்தினராக வருகின்றனர். அப்படி வந்த அவர்களை குடும்ப தலைவியானவள் முகமலர்ச்சியோடு அன்புடன் வரவேற்கின்றார். வரவேற்றவள் அவர்களுடைய பெட்டி படுக்கையெல்லாம் வாங்கி வீட்டினுள்ளே கொண்டு போய் வைக்கின்றார். வந்தவர்கள் தூய்மை செய்து கொள்வதற்காக செம்பு தண்ணீரை கொடுக்கின்றாள். பிறகு அவர்களுக்கு உணவளிக்கின்றாள். உணவு உண்ட பின்பு சாய்ந்து கொள்ள சாய்வு நாற்காலியையும் அமர்ந்து கொள்ள பாயினையும் தலை வைத்துக் கொள்ள தலையணையையும் கொடுக்கின்றாள். பிறகு அவர்கள் உண்பதற்காக பலகாரம் கொடுக்கின்றாள். பசும்பாலினை கொடுக்கின்றாள். இவற்றையெல்லாம் கொடுத்துவிட்டு செரிமானத்திற்காக வெற்றிலையை தருகின்றாள். பல்வேறு பூக்களை கொண்டு கட்டப்பட்டுள்ள பூ மாலையினை வந்த விருந்தினர்களுக்கு அணிந்து கொள்ள தருகின்றாள். தற்கால மற்றும் பழங்கால இலக்கியங்களை அவர்கள் படிப்பதற்காக கொடுக்கின்றாள். அதோடு அவர்களுக்கு அன்றைய செய்தித்தாள்களையும் படிப்பதற்காக கொடுக்கின்றாள். ஆகிய செய்தியானது நமக்கு பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இனிமையான இந்த பாடலை எளிமையாக தேர்வில் எழுதி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.